பரபரப்பான வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். பல பிரச்சனைகள், வீட்டில், தெருவில், ஊரில், உறவில், நண்பர்களிடத்தில், வேலை செய்யும் இடத்தில் என பிரச்சனை 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 ஒரே பிரச்சனை தான். ஏதாவது ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது. தூங்கவே முடியவில்லை. இது இன்றைய பல பேருடைய எண்ணம். இதே மாதிரி இருக்கக்கூடிய ஒருவன் அந்த ஊருக்கு வந்த முனிவரின் முன்பாக இது அத்தனையும் முன்மொழிந்தான். எனக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுங்கள் என்று கேட்டான். முனிவர் அவனிடம், பின்னால் இருக்கும் தோட்டத்திற்கு சென்று எத்தனை மாடுகள் தொழுவத்தில் கட்டியுள்ளன என்று பார்த்து வா என்றார். சென்றவன் திரும்பி வந்து 100 மாடுகள் கிட்டத்தட்ட இருக்கும் என்றார். அவர் உடனே, இன்று இரவு உனக்கு ஒரு வேலை தருகிறேன். இந்த 100 மாடுகளையும் நீ தூங்க வைக்க வேண்டும். 100 மாடுகளையும் தூங்க வைத்து விட்டு நீயும் தூங்கிவிட்டு காலையில் வா என்றார். இவனும் சென்று 100 மாடுகளை தூங்க வைக்க படாத பாடுபட்டு கொண்டிருந்தான். சில மாடுகள் எழும்பி நின்றன, சில மாடுகள் தாமாகவே தூங்கின, சில மாடுகள் அசை போட்டு கொண்டே இருந்தன, சில மாடுகள் இவன் கிட்டே வரும்போது அதுவும் எழுந்து நின்று அவனுக்கு மரியாதை செய்தன. இந்த மாதிரி ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு விதமாக அவனிடம் பழகியது. அவனால் 100 மாடுகளையும் ஒரே சமயத்தில் தூங்க வைக்க முடியவில்லை. இரவு முழுவதும் அந்த மாடுகளுடன் போராடுவதிலேயே அன்றைய இரவு அவனுக்கு கழிந்தது. இரவு முழுவதும் அவன் தூங்கவில்லை. காலையில் களைப்புடன் திரும்பி வந்தான். ஐயா, இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை. 100 மாடுகளையும் தூங்க வைக்க இயலவில்லை. ஒரு மாடு நிற்கும் போது ஒரு மாடு தூங்குகிறது. இதை தூங்க வைக்க முயன்றால் அது எழுந்து விடுகிறது. என்ன செய்வது என்றான். மிகவும் சிரமப்பட்டேன் ஐயா என்று அவனுடைய அனுபவத்தை பகிர்ந்தான். முனிவர் சிரித்தபடியே, இதுதான் மனப்பா வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் பிரச்சனையை முடிப்பது என்பது மாடுகளை படுக்க வைப்பது போன்றது. சில பிரச்சனைகள் தாமாக முடிந்துவிடும். நீ எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம். சிலவற்றை நீ முயற்சி செய்தால் முடித்து விடலாம். ஆனால் சில பிரச்சனைகள் முடிந்தால் வேறு சில பிரச்சனைகள் அதிலிருந்து புதிதாக எழலாம். அனைத்து பிரச்சனைகளும் முடிந்தால்தான் நிம்மதியாக தூங்குவேன் என்றால் நீ இந்த உலகத்தில், இந்த ஜென்மத்தில் தூங்கவே முடியாது என்றார். பிரச்சனைகள் அனைத்தும் எப்போது முடியும் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. தீர்க்க முடிந்தவற்றை தீர்த்துவிடு. மற்றவற்றை கடவுளின் கைகளிலோ அல்லது காலத்தின் கைகளிலோ ஒப்படைத்துவிடு. உனக்கான ஓய்வறையில் நிம்மதியாக இருக்க கற்றுக்கொள் என்றார். முனிவரை வணங்கிவிட்டு சென்றான். சில நாள் கழித்து வந்து அவரிடம் சொன்னான். பிரச்சனைகளை தீர்த்து விட்டேன் என்று சொல்ல முடியாது. தீர்க்க முடிந்த பிரச்சனைகளை தீர்த்துள்ளேன். தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கடவுளிடமும் காலத்திடமும் ஒப்படைத்து விட்டேன். இப்போதும் எனக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் நான் நிம்மதியாக படுத்து உறங்குகிறேன் என்றான். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே? வாழ்வில் பிரச்சனைகள் என்பது 100 மாடுகள் போன்றது. அனைத்தையும் ஒரே நேரத்தில் படுப்பதற்கான வாய்ப்பு குறைவு, தூங்க வைப்பதற்கான வாய்ப்பும் குறைவு. ஒவ்வொன்றும் தூங்குவதற்கான காலம் உள்ளது. அப்படியே நமக்கான பிரச்சனைகளை தீர்வதற்கான காலமும் உள்ளது. ஆகவே சிலவற்றை இறைவனை பிரார்த்தித்து அவற்றை காலத்தின் கரங்களில் ஒப்படைத்துவிட்டு வாழ்வை நிம்மதியாக, அமைதியாக, சந்தோஷமாக அனுபவிப்போம். வாழ்வு பிரச்சனையாக இருப்பதற்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் மனம்தான் காரணம். இந்த சூட்சமத்தை புரிந்து கொண்டால் சுகமாய் வாழலாம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.